வரல, எந்த விக்கிரமும் வரல. ஆனா அவர் என்னை நடத்துகிற பாதை எனக்கு தெரியும், கடினமா தான் இருக்கும். அவர் நடத்துகிற பாதை எனக்கு மோசமா தான் தெரியும். ஆனா அந்த பாதை நான் விழுவதற்காக அல்ல, அந்த பாதையின் முடிவிலே இதோ தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்கதாக, அருள்ராஜின் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்கதாக என்னை நடத்துகிறவர் என்னை மேன்மையாக வைப்பார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். மற்றவங்களுக்கு எல்லாம் மேன்மை வேண்டாமா? எல்லாரும் சொல்லுங்க ஆமென் ஆமென். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, பழையபடிதான் பேசணும். எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. தாய் குடி தாய் சொத்தையா எழுதி கொடுக்க சொல்லுங்க. கையை தான் பிடிக்க சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஒரு வார்த்தை தாங்க, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். சும்மா கிடையாது. வேதத்தை நம்ம தூக்கிட்டு சொல்றதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றது நான் சும்மா சொல்லிட முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்காக எவ்வளவு தூரம் பிரயாசம் பண்ணுன்றது கர்த்தர் அறிவார். இந்த வார்த்தையை ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்ன பேச நினைக்கிறாரோ அதான் பேசுவார். ஆமென் ஆமென். சும்மா இல்லைங்க. எசேக்கியா கிட்ட சொல்றாரு, போயிட்டு வா, நீ போ, இஸ்ரவேலுக்கு தெரியுமா, நீ கொத்தளம் போடு. நீ எப்படி படுக்கணும்? வலது புறமா இடது புறமா திருப்பி படு. நீ இடது புறமா திருப்பி படு. எத்தனை நாள்? 390 நாள் இடது புறமா திருப்பி படு, இஸ்ரவேல் அக்கிரமங்களுக்காக. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஆண்டவரே போத, ஆண்டவரே என்னை விட்டுருங்க. ஒரு கழிச்சு எவ்வளவு நாள் படுக்க முடியும்? இனி நான் திருப்பி படுகிறேன்னு சொன்னா அவர் திரும்ப சொல்றாரு, நீ யூதாவின் அக்கிரமங்களுக்காக 40 நாள் வலது பக்கத்துமா திருப்பி படு. அதோ எப்படி உன் உடலை கைகளால் இருக கட்டிக்கும். சாப்பாடு ஈனேனும் அளவு. இட்லி மாதிரி தான், ஒரு இட்லி கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறாரு. அதுவும் அவர் என்ன வரட்டி சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய கஷ்டத்தினாலே வரும் மாட்டு சாணி இல்ல, மனுஷனுடைய சாணியை கொண்டு நீ வரட்டியை கட்டி அதிலே ஒரு அப்பத்தை செய்து அதிலே பூசை. தீர்க்கதரிசிங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கு மத்தியில கம்பீரமான தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசியோட நிலைமை எப்படி இருக்குது? நீ ஒரு கழிச்சு 390 நாள் படைக்கணும், ஒரு நாள் கூட திரும்ப கூடாது. நான் சொல்லும் போது சொல்றான், என் ஆண்டவரே, அப்படின்ற வார்த்தை ஐயோன்னு அந்த வேதத்தில் சொல்றது. என் ஆண்டவரே. தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரே, நானா என்னை விட்டு விடுங்க, நானா இந்த மக்களுக்கு. தாவீது சொல்றாரு, தாவீது எல்லா மக்களையும் கணக்கு பார்த்து இலக்கம் பார்த்து எடுக்கும்போது எபூசியனாகிய ஒர்தானுடைய களத்துல அங்க தேவதூதன் வந்து நிற்கும் போது வயிற்றையும் வாயிலையும் மார்லையும் அடிச்சுட்டு சொல்றாரு, நான் தானே தவறு செய்தவன், என்னை கொன்று விடுங்கள். இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த மக்களை விடுவீங்கள், இந்த மக்களை விட்டு விடுங்கள். அப்ப எபூசியனாக ஒர்தானுடைய களத்துல ஒரு பலியை ஆயத்தப்படுத்தி அந்த மாட்டை வெட்டி பலியிடுகிறார். பலியிட்ட உடனே வாதை நின்று போகுது. இது ஒவ்வொரு நாள் தொடங்கி அப்படியே பின்னாடி போறோம்னா இதே ஒர்தானுடைய களம் எங்க இருக்குது? அப்படியே ஆபிரகாம் கிட்ட போக, ஆபிரகாம் எங்க தன்னுடைய மகனை பலி கொடுக்க எடுத்துக்கொண்டு போய் மலையின் மேல படுக்க வைத்தாரோ அதே மோரியா மலையில தான் இந்த ஒர்தானின் களம் இருக்குது. அந்த ஒர்தானின் களத்துலதான் என் ஆண்டவராகிய இயேசுநாதர் சிலுவையில ரத்த பலியா மரிச்சார். ஆமென் ஆமென் ஆமென். ஒர்தானுடைய காலம் இது சும்மா இல்ல, தோட்டத்திலேயே முன்குறிக்கப்பட்டது. ஒவ்வொரு காலமும் நடந்துகிட்டு வருது. நான் எங்க உன்னை கொண்டு போய் நிறுத்தணும்னா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் என்னை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அங்க ஆபிரகாமுடைய மகன் தப்பிச்சுட்டான், ஆட்டுக்குட்டி. அங்கேயே முடிவு பண்ணாரு, இந்த ஆட்டுக்குட்டி நாளைக்கு இயேசுநாதர் என்பது. அங்க மரிச்ச அந்த ஆட்டுக்குட்டி தான் ஜீவ பலியா. என்னுடைய பாவத்துக்கு ஆட்டுக்கடை பத்தாது, என்னுடைய பாவத்துக்கு மிருக ரத்தம் பத்தாது, என்னுடைய பாவத்துக்கு எந்த ஜீவராசி மிருக ஜீவன்கள் ரத்தம் பத்தாது. என் பாவத்துக்கு ஒரே ரத்தம் வேண்டும்னா அது இயேசுவினுடைய ரத்தம் மாத்திரம் தான். ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா ஒண்ணு உங்களுக்கு வந்துடல. இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னா ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் எங்கேயோ இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேவ சமூகத்தை விட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பாக்கியம், நம்ம தேவ சமூகத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். தேவனை துதிக்க, நம்ம தேவனை ஆராதிக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு ஒரு மேன்மையான
இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. இது எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா கர்த்தர் நமக்கு பெரிய சாக்கியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இனியும் அதை அப்படியே நடத்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் தாங்க, எங்க எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் என்னையும் உன்னையும் கைவிடுவதில்லை. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சத்தமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நீங்க சுகர் மில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சத்தம் இருக்கு. நான் முன்னாடி மைக்கை வைக்காம பேசினா அங்க இருக்கிற சத்தம் கேட்க ஆரம்பியா. இந்த மைக்கு சத்தத்தை விட அவங்க சத்தம் அதிகமா வரும். ஆமென், ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இந்த சத்தியம் நமக்குள்ள இருக்க வேணும்னா நம்ம அவருடைய பாதத்துல காத்து இருக்கணும். ஆண்டவரே, நான் உண்மையா சொல்றேங்க, வந்த புதுசுல ஸ்டார்டிங் எல்லாம் என் மனைவி சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ரூமுக்குள்ள போனாலே பைத்தியக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா பிரேயர் ரூமுக்குள்ள போனா வேதத்தை திறந்து வச்சோம்னா 1 மணி நேரம் டிஸ்டர்பே கிடையாது. சும்மா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசலாம் ஆண்டவர்கிட்ட. நீங்க பேசுறத அவர் கேட்க மாட்டான்னு ஒருத்தர் நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், நீ பேசுறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமென். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க. ஆமென். நான் அப்படிதான் பண்றேன். எனக்கு நான் பிரேயர் ரூமுக்குள்ள போனேன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதுப்பா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குப்பா, நாளைக்கு எனக்கு இந்த தேவைகள் இருக்குப்பா, இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, எப்படி பண்ணுவேன்னு தெரியல. நான் மனுஷன் தானே, அவர் என்னை போதிப்பார்க்கிற ஒரு நம்பிக்கை, அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. அனுகூலமான விஷயம் எனக்கு ஒண்ணு கூட இல்லாம போறாங்க. என் வாழ்க்கையில எல்லாமே பிரதிகூலமா நடக்கட்டுங்க. ஆனா ஒண்ணு, நான் நடப்பவைகளை விசுவாசிக்கிறவன் அல்ல, நடத்துகிறவரை விசுவாசிக்கிறேன். அதனால தைரியமா சொல்றேன், என்னை மேற்கொள்ள என் தேவனை தவிர வேறொருவராலும் முடியாது. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கு மேல வந்திருக்கலாம். விசுவாசம் நமக்கு ரொம்ப குறைவா இருக்குது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்கள்லாம் வந்து நம்ம கர்த்தர்கிட்ட ஃப்ரீயா பேசுங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுங்க. ஒன்னும் அவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இதை குத்திக்க அதை சொருவிக்கின்ற ஆண்டவர்லாம் கிடையாதுங்க. நீ என் பாதத்துல வந்து உக்காருப்பா, ஃப்ரீயா பேசு. அப்பான்னு தானே கூப்பிட சொல்றாரு. அப்பா கிட்ட ஒரு மகன் எப்படி பேசுவான்? அதை விட இன்னொரு பெரிய விஷயம், மணவாளன் கிட்ட மணவாட்டி எப்படி பேசுவா? மகன் அப்பா கிட்ட பேசுறது, மக அப்பா கிட்ட பேசுறது, மணவாட்டி தன்னுடைய கணவன் கிட்ட பேசுறது எவ்வளவு அந்யோன்யமா இருக்குமோ அந்த அளவுக்கு அந்யோன்யமா பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென். என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறார். ஒரு விஷயத்துக்கு நான் வெட்கப்பட்டு நிக்கிறதே கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுக்கு நான் கலங்கி நிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில ஒரே முறைதான், என்னைக்கு தூக்கி போட்டணும் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. இனி நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். என் தேவன் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதுவரை நடத்துகிறார், இனியும் நடத்துவார். ஆமென். அந்த ஒரு காரியம் தாங்க, அந்த ஒரு காரியம் தானா. எத்தனை இடத்துல போயிட்டு கர்த்தர் பிரசங்கம் பண்ண வச்சாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே நான் போய் பேசுற வார்த்தை பிரயோஜனமா இருக்கணும். நான் எந்த காலத்திலையும் உம்முடைய வார்த்தையை மீறி ஒரு வார்த்தையை என் வாயில வந்துடக்கூடாது. உம்முடைய பாதத்தை விட்டு நான் ஒரு நொடி கூட விலகி போக கூடாது. ஒரே ஒரு ஆசை தான்பா, இன்னைக்கு நான் கண்ணை இங்க மூடிட்டேன்னா நாளைக்கு உன் பாதத்துல கண்ணை திறந்துடணும். இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு உங்க கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, அவ்வளவுதான். ஆமென். அதுதான் வந்தவன சொன்னேன், பரலோக ராஜ்யம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நாம தான் காத்துக்கு நிக்கிறது இல்லை. ஆமென். ஆலயத்துக்கு நேரத்துக்கு வாங்க, ஆராதனை முழு பலத்தோட ஈடுபடுங்க. பாடல், அதாவது பரலோகத்துல நான் உங்களுக்கு சொன்ன அதே காரியம் தான். பாடலை தவிர செய்தி வேலை கிடையாது. பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நேரத்தோட வாங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப அதேதான் சொல்றாரு கேஎஸ்சி கிட்ட, கேஎஸ்சி நான் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்து நீ பொருள் மேல உன் மனசு வச்ச, பொருள் மேல வைக்காதப்பா. நீ அங்கிருந்து இறங்கின பத்தியா அவனுடைய ரதத்துல இருந்து, அப்போ என்னுடைய மனம் உனக்கு பின்னே வரவில்லையா? நீ செய்கிறத என் மனம் அறியவில்லையா? நான் அறியாமலையா இருக்கிறேன், நான் அறியாமலா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ செய்த எல்லாமே எனக்கு தெரியும். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒழிக்க வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இதுவாடா காலம்? இனி காலம் கொடுமையா இருக்க போகிறது.
போகிறது. இந்த காலம் இனி வருகிறது, பயங்கரமா இருக்க போகுது. நீங்க இதே 2 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை முழுசா வாசிங்க, அதுக்கான உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வாசிக்க நான் எடுத்து வச்சுக்கங்க. இதோட முழு தெளிவும் உங்களுக்கு அங்க கிடைச்சிடும், காலம் எவ்வளவு கொடுமையா இருக்கும். ஆமென். முடிஞ்ச வரைக்கும் வேதத்தை வாசிங்க, ஏசாயா புத்தகத்தை வாசிங்க. ஏன்னா ஒரு மினி பைபிள். ஏசாயால எத்தனை புத்தகம் இருக்கு, எத்தனை அதிகாரம் இருக்குது? 66. பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்குது? மினி பைபிள் ஏசாயாவை முடிஞ்ச வரைக்கும் வாசிங்க. அதோட தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்கும் அப்படின்றது. இந்த வேதத்தை படிக்க படிக்க கண்கள் திறக்கப்படும், வாழ்க்கை தெளிவாகும். இந்த வேதம் எனக்கு சத்தியம், இந்த வேதம் எனக்கு சோறு கொடுக்குது, இந்த வேதம் எனக்கு வாழ்க்கையை கொடுக்குது, இந்த வேதம் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்குது. அப்ப இந்த வேதத்தை தூக்கிட்டு சுமக்கிறது ஒரு காலத்துல உண்மையா சொல்றேன், இந்த வேதத்தை தூக்க நான் கஷ்டப்பட்டேன். இந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் போக மாட்டேன். இந்த வேதத்தை தூக்கிட்டு நான் எங்க அம்மாட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், நீ போமா நான் அப்புறம் வரேன். எங்க அப்பா சண்டை போட்டு கொண்டு போய் உட்கார வைப்பாரு. எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு, ஊருக்கு போயிட்டு செய்தி கொடுறாங்க, சுகவீனமா இருக்கிறாரு, இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு. இன்னைக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு, நம்ம ஊருக்கு ஒரு முறை போனா போய் செய்தி கொடுறாங்க. ஆனா காலம் கர்த்தர் அதை நிறைவேற்றணும், நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. அதனால கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதத்தோட உறவாடுங்க, உங்க வாழ்க்கை மேன்மை அடையும், வாழ்க்கை இன்னும் அதிகமா செழிப்படையும். எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக, எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்காக, எனக்காக இல்லைனாலும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த வேதத்தோட 1 மணி நேரம் உறவாடுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயம் ஒளிவரும். கர்த்தர் தாமே உங்களுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். உண்மையா சீக்கிரம் முடிச்சுட்டான், அதனாலே சத்தமா சொல்லுங்க ஆமென்.